காதல் வலி எப்படி இருக்கும் தெரியுமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் பூமணி. இது நம்ம தமிழ் கவிதையும் கதையும் சேனல். காதல் தொடங்கும் போது கத்திரி வெயில் அடிக்கிற காற்று எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி மனசில் உடம்புலையும் அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனால் லவ் பிரேக்கப் ஒன்று ஆகும்போது சில்லாக உடையும் தேங்காய் ஊட்ட விட ரொம்ப உடைஞ்சி போயிடுங்க நம்ம ஹார்ட்டு. யாருமே ஓப்பன் பண்ண வேணாம், சாவி இல்லாமல் தொலைஞ்சி போகட்டும். உங்கள் இதயத்தை பத்திரமா பூட்டி வச்சுக்குங்க. உங்கள் வலி உங்களுக்கானது. யாருமே உங்கள் வலியை அவங்க வலியாய் உணர மாட்டாங்க. எல்லோரும் இருந்தும் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. இந்த வெறுமையை போக்க இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது. அட போங்கப்பா, கடக்க முடியாது இந்த இரவு வரும் பாருங்க. இரவுகள் அனைத்தும் உறக்கமின்றி அமையும். சாப்பிடும் ஒவ்வொரு பருக்கையும் தொண்டையில் அடைக்கும். பேசாமல் இருக்கும் நாட்களை கடப்பது நரகத்தை விட மோசமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடித்தவரின் புகைப்படத்தை பார்த்து அழும் இரவுகள் அனைத்தும் நமக்கு பிடித்தவருக்கு தெரியாது. பார்க்கும் திசையெல்லாம் நமக்கு பிடித்தவரின் முகமே நம் கண்முன் வந்து போகும். கண்களில் வழியும் கண்ணீர் முற்றிலும் வற்றி கண்முன் நாம் ஒன்றாய் சேர்ந்து எடுத்த புகைப்படமே விடிய விடிய பார்த்து நம் கண்கள் உறக்கத்தை மறந்து தவிக்கும். யாரிடமும் பேசாமல் தனிமையே விருப்பமாக இருக்கும். பிடித்தவரும் பிடிக்காமல் போவர். மனசு ஒன்று சொல்லும், மைண்டு ஒன்று சொல்லும். மனசு தாங்காமல் பேச நினைத்து கால் மெசேஜ் பண்ணுவோம். அப்படி நம்ம அத்தனை கால் மெசேஜ் பண்ணியும் அவங்க எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பிளாக் பண்ணதையே நம்ம மறந்து போயிட்டு பைத்தியம் மாதிரி கணக்கில்லாமல் அத்தனை கால்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்போம். நம்ம பிடித்தவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதுன்னு ஏங்கும் போது நம்ம செத்து போகலான்னு தோணும். ஆனால் நண்பா, சாகக்கூடாது, வாழணும், வாழ்ந்து காட்டணும். ஒரு கப்பில் பார்க்கும்போது, காதல் பாட்டு கேட்கும்போது, காதல் கதையை படிக்கும்போது நம்ம தலை வெடிச்சிருங்க நண்பா. அது கூட பரவாயில்ல. உம்முன்னு உட்காரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க கம்முன்னு இல்லாமல் உன் காதல் என்னாச்சு, உனக்கு கல்யாணம் எப்போ, பிரேக்கப் ஆகிடுச்சா, ஒரு நடிப்பாங்க பாருங்க. அதை நம்ம அக்கறை நினச்சி நம்ம கதை எல்லாமே சொல்லுவோம். ஆனால் அவங்க அடுத்தவங்க கிட்ட 1-9 மாற்றி நம்மளை பற்றி அத்தனையும் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி, நமக்கே தெரியாத பல விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளை பற்றி தெரியாத விஷயத்த அளந்து விட்டுட்டு இருப்பாங்க. அச்சோ, அப்போ வரும் ஒரு வழி. ஐயோ முடியாதுங்க. காதலிச்சவங்களே நம்மளை புரிஞ்சிக்காத போது நம்முடன் இருப்பவங்க எப்படிங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க? அதனால் யார்கிட்டையுமே உங்களை பற்றி அவ்வளோவா ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட வலி உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அது ஒரு ஃபயராக மாறி உங்களோட எய்மை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். காதலிச்சு பிரேக்கப் ஆனால் என்னங்க இப்போது அப்படிலாம் நான் கேட்க மாட்டேங்க. நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வர வச்சிடும். நமக்கே நம்ம பிடிக்காம செஞ்சிடும். நம்ம செல்ஃபை நேசிக்க மறந்து வலியை ரசித்து அழுது கத்தி கதறி யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு அந்த காயத்தையும் ஆறவிட மாட்டேங்க. இன்ஸ்டாகிராமில் அப்போ பார்த்து நமக்குன்னு காதல் பாட்டு வரும் பாருங்க. ஐயோ, எப்படிதான் தெரியல, நமக்கு மட்டும் கடவுள் இப்படி பண்ணுறாருன்னு யோசிக்க வச்சிருங்க. நம்ம மனசில் ஏற்பட்ட காயத்தையும் ஆறவிடாமல் இன்னும் அந்த காயத்தில் கத்தியை வச்சு கிழிச்சு அழவே இந்த மானங்கெட்ட மனசு ஆசைப்படும். விட்டு போனவங்களை பற்றி ஆழமாக யோசித்து வலியையும் காயத்தையும் உணர்ந்து இருப்பவர்களுக்கே இந்த வலி நல்லா புரியும். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் நம்மளை பற்றி எதுவுமே தெரியாத தப்பாக பேசுகிற எந்த முட்டாளுக்கும் இதை பற்றி தெரியாது. இந்த வலியை பற்றி எழுதுவதற்கு காகிதம் போதாது, வலியை எழுதுவதற்கு. உங்கள் லவ் ஃபெயிலியர் நீங்கள் தோக்கலை, உங்கள் லவ் ஃபெயிலியரில் நீங்கள் தோக்கலை. உங்களை காதலித்து விட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தோத்தவங்க. உங்களை விட்டு போனவங்களே நல்லா இருக்கும்போது நீங்கள் அதை விட இன்னும் நல்லா வாழ போகிறீங்க. யாரும் ஆகி யாரோவாகி போவது காதலின் விதி அல்ல, நமக்கே நம்ம செஞ்ச சதி. பழையபடி திரும்பி வர வேணாம், புதுசாக வாங்க. உங்களுக்காக உங்கள் நலம் விரும்பும் உங்கள் தோழி பூமணி. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீங்களும் அப்படியே இருங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவுமே நேர்மறை சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நேசிக்கிற ஒரு அழகான மனிதனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடன் பயணம் செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும், ரொம்ப அழகாக மாறும். நம்பிக்கையோடு இருங்க. வேறு ஏதாவது தலைப்பில் உங்களுக்கு கவிதை அல்லது
பாட்காஸ்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச கவிதை போட தயாராக இருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு என்னுடைய குரல் பிடிச்சிருந்தா அதை இந்த பாட்காஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க நண்பா. அப்போ தான் எனக்கு என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் தான் என்னுடைய பலம், அதை மறக்காதீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நான் உங்கள் பூமணி.